நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனடியாக மெசேஜ் வரும் என்றால் சப்ஸ்கிரைபர் பண்ணுங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். வணக்க மக்களே, என் கணவருக்கு விருப்பமில்லை என்னால் அவருக்கு சங்கடம். திருமண உறவு குறித்து பேசிய கீர்த்தி சுரேஷ். நடிகை கீர்த்தி சுரேஷ் தன்னுடைய திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு வருத்தமாக பதில் அளித்து இருக்கிறார். அதில் தன்னுடைய கணவருக்கு தன்னால் சங்கடம் ஏற்படுவதாக கீர்த்தி சுரேஷ் கூறியிருப்பது இணையத்தில் அதிவேகமாக பேசப்படுகிறது. நடிகை கீர்த்தி சுரேஷ் பற்றிய செய்திகள் சில மாதங்களாக இணையத்தில் அதிகமாக அடிபடுகிறது. 15 வருடங்களாக அந்தோணி தட்டில் என்பவரை காதலித்து வந்த நிலையில் தன்னுடைய காதலை ரகசியமாக வைத்திருந்த கீர்த்தி சுரேஷ் கடந்த டிசம்பர் மாதத்தில்தான் எளிமையான திருமணம் செய்து கொண்டார். அவருடைய திருமணத்திற்கு சில மாதங்களுக்கு முன்புதான் தன்னுடைய காதலரை சமூக வலைத்தள பக்கத்தில் அறிமுகப்படுத்தியிருந்தார். தன்னுடைய காதலரோடு எடுத்த புகைப்படத்தை வெளியிட்டு, ஆமாம், நாங்கள் திருமணம் செய்ய போகிறோம், நாங்கள் காதலித்து தொடங்கி 15 வருடங்கள் ஆகிவிட்டது என்று கூறியிருந்தார். அதற்கு பிறகு கீர்த்தி சுரேஷ் திருமணத்தில் நடிகர் விஜய் கலந்து கொண்டது பெரிய அளவில் பேசப்பட்ட திரைத்துறையினர் மிகவும் குறைவாக மட்டுமே கீர்த்தி சுரேஷ் திருமணத்திற்கு கலந்து கொண்டனர். திருமணம் முடிந்த கையுடன் மஞ்சள் தாலியுடன் பேபி ஜான் திரைப்படம் ப்ரமோஷனுக்காக சென்று பலருடைய கவனத்தையும் ஈர்த்தார். அதற்கு பிறகு போட்டி ஒன்றில் கலந்து கொண்ட போது, என்னை திருமணம் செய்து கொண்டது தான் ஆண்டனிக்கு சங்கடமாக உள்ளது என்று பேசியிருக்கிறார். அதுதான் இப்பொழுது இணையத்தில் வைரலாகி வருகிறது. இதில் தன்னுடைய செயல்பாடுகள் குறித்து கீர்த்தி சுரேஷ் பேசியிருக்கிறார். இதில் திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு திருமணத்திற்கு பிறகு வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்ற கேள்விக்கு திருமணத்திற்கு பிறகும் என்னுடைய வாழ்க்கை மாறியதாக தெரியவில்லை. எல்லாமே முன்னாடி எப்படி இருந்ததோ அதே போல்தான் இப்போதும் இருக்கிறது. ஆனால் எங்கு சென்றாலும் புகைப்படங்கள் எடுக்கிறார்கள், நிறைய அட்டென்ஷன்கள் கிடைக்கிறது. இது மட்டுமின்றி இது எனக்கு பழகிவிட்டது. ஆனால் என் கணவருக்கு இது பழக்கம் இல்லை. அதனால் அவருடைய சங்கடமாக இருக்கிறது. ஆனாலும் இது குறித்து எதுவும் சொல்வதில்லை. எனக்காக எல்லாவற்றையும் ஏற்றுக்கொள்கிறார். எனது கணவர் தன்னுடைய இன்ஸ்டாகிராம் கணக்கை பிரைவேட்டாக வைத்திருக்கிறார். தன்னுடைய புகைப்படங்களை வெளியிடுவதில் இவருக்கு விருப்பம் கிடையாது. எனக்காக போஸ் கொடுக்கிறார். மீடியா முன்பு வர கூச்சப்பட்டாலும் என்னுடைய கெரியருக்காக அது மிகவும் முக்கியமானது என்று அவர் புரிந்து நடந்திருக்கிறார் என கீர்த்தி சுரேஷ் சொல்லியிருக்கிறார். அதோடு ஆரம்பத்தில் குழந்தை நட்சத்திரத்தில் சினிமாவில் அறிமுகமான கீர்த்தி சுரேஷ் சில வருடங்களாகவே பல திரைப்படங்களில் நடித்து கொண்டிருக்கிறார். அவருடைய கணவரும் முக்கிய சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார். காதலித்து கொண்டு இருக்கும் போதே தன்னுடைய கனவு ஆசையை நீ எப்போதும் தொடரலாம் என்று அந்தோணி மிகவும் சப்போர்ட்டாக இருந்திருக்கிறார். அதோடு கீர்த்தி சுரேஷ் பற்றிய பல வதந்திகள் வந்தபோதும் கூட கீர்த்தி சுரேஷுக்கு சப்போர்ட்டாகத்தான் இருந்திருக்கிறார். இதனால்தான் எனக்கு எந்த பிரச்சனைகளும் வந்தாலும் அதை பற்றி கண்டு கொள்ளாமல் கடக்க முயற்சிக்கிறது என்று கீர்த்தி சுரேஷ் கூறியுள்ளார். இந்த வீடியோ பார்க்கின்ற நீங்களும் இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே உள்ள கமெண்ட் செக்ஷனில் மறக்காமல் சொல்லுங்கள். வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணிக்கங்க, மற்றவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அப்படியே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படியே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கங்க. நன்றி, வணக்கம் மக்களே.